ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நல்லதொரு வீணை சேனல். இன்றைக்கி மதியத்துலேருந்து விளாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பாப்பாவை தூங்க வச்சுட்டு லன்ச் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் அவள் தூங்குற மாதிரி தெரில. எப்படி எந்திரிச்சு ஓடி வரான்னு பாருங்கள். சரி, இனிமேல் தூங்க மாட்டா அப்படின்னு கீழே தூக்கிட்டு போயிட்டேன். அவங்க பாட்டி காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கா. என்ன காய் இருக்குது? பாப்பாவை அவங்க பாட்டிகிட்ட கொடுத்துட்டு கிச்சனுக்கு போய் முதல் வேலையாக அரிசியை கழுவி உல வச்சுட்டு வந்துட்டு அது பாட்டு வெந்துட்டுருக்கோம். எங்கள் அம்மா என்ன காய்கறி வாங்குகிறாங்களோ இல்லையோ கட்டாயமாக கத்திரிக்காய் வாங்காமல் வரவே மாட்டாங்க. எப்பயுமே எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் இருந்துகிட்டே இருக்கும். சரி, சாதம் அது பாட்டு வெந்துட்டு இருக்கும் அப்படின்ட்டு வெளியே வந்து காய்கறியெல்லாம் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் காய்கறியெல்லாம் இந்த மாதிரி கவரில் போட்டு ஒரு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த பச்சை பட்டாணியை அப்படியே எடுத்து அந்த கூடையில் போட்டு வச்சிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அம்மா ஃப்ரீயாக இருக்கும்போது உரித்து டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவாங்க. எங்கள் தெரு முனையிலேயே வாரத்தில் 3 நாள் காய்கறியெல்லாம் கொண்டு வந்துடுவாங்க. தேவையானதை அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கிக்கிறலாம். ஸோ எல்லாத்தையும் கவரில் போட்டு ட்ரேயில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. பாருங்கள், ஏற்கனவே 2 கவரில் கத்திரிக்காய் இருக்குது. இப்போ ஒரு கவரில் வேறு கத்திரிக்காய். கீழே போடவும் எனக்கு மனசில் ஏற்கனவே ஆல்ரெடி கொஞ்சமாக கத்திரிக்காயை குப்பை தொட்டியில் வேறு போட்டுட்டேன். ஸோ காலையில் முருங்கைக்கீரையும் வாழைப்பூவும் அம்மா வாங்கி வச்சுருக்காங்க. அதுவும் ஃப்ரிட்ஜில் இருக்குது. இன்றைக்கி முருங்கைக்கீரை தான் பண்ண போகிறேன். இன்றைக்கி காய் வாங்கிட்டு வருவாங்க. அதில் வெண்டைக்காய் இருக்கும். இந்த கொண்டைக்கடலையை போட்டு புளிக்குழம்பு மாதிரி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி அம்மா வெண்டைக்காய் வாங்கிட்டு வரல. வழக்கம் போல் ஃப்ரிட்ஜில் இருந்து முட்டையை எடுத்துகிட்டு வந்து கூலிங் போகிறதுக்காக ஊற வச்சுட்டேன். ரசத்துக்காக சுடுதண்ணியும் வச்சுட்டேன். எத்தனை பேருக்கு கேரட் வாங்கினதும் அது பச்சையாக சாப்பிட பிடிக்கும்னு சொல்லுங்கள். இப்போ ஒரு கேரட் எடுத்து சாப்பிடத்தான் போகிறேன். ஸோ சுடுதண்ணி ரெடி ஆயிடுச்சு. முட்டையும் வேக வச்சிடலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு. கேரட்டை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வேலையை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி ஒன்றும் சுறுசுறுப்பாக எனக்கு வேலை போகலை. ஏதோ ஒரு மாதிரி டல்லாகவே போனது. ஸோ குழம்புக்கு புளி ஊற வச்சுட்டு ரசத்துக்கும் ஊற வச்சுட்டேன். அடுத்ததாக இன்றைக்கி காரக்குழம்பு தான் வைக்க போகிறோம் இல்லையா. ஸோ அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அம்மா ஆல்ரெடி வெங்காயம் உரித்து வச்சுருந்தாங்க. அதை தண்ணியில் போட்டிருக்கேன். 2 தக்காளியும் எடுத்து வச்சுருக்கேன். முட்டை வெந்து வர்ற கேப்பில் நம்ம தக்காளி வெங்காயம் குழம்புக்கு தேவையான காய்கறியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நைட்டே கொண்டக்கடலையை ஊற வைக்க சொல்லிவிட்டேன் அம்மாட்ட. ஸோ அம்மா ஊற வச்சு காலையில் அவிச்சும் வச்சுட்டாங்க. அப்படின்னா தான் சமையல் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த ஒரு காரக்குழம்பு வச்சாலும் அதில் நிறைய சின்ன வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். குழம்புக்கு தேவையான வெங்காயமும் கட் பண்ணிவிட்டேன். இப்போ தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற வெங்காயத்தை அதே பாக்ஸில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். கீரைக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. நான் நார்மலாக பாப்பாவுக்கு ஒரு முட்டை கொடுக்குறதுனால சாதத்திலே போட்டு வேக வைப்பேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடியோ பார்த்துட்டு சாதத்தில் முட்டையை போட்டு வேக வைக்காத, அது நல்லதில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து தனியாக தான் வேக வைக்கிறேன். ஒரு முட்டையாக இல்லை, கூட எனக்கும் சேர்த்து 2-3 முட்டையாக தான் வேக வைக்கிறேன். இன்றைக்கி இந்த கொண்டைக்கடலை போட்டு புளிக்குழம்பு வந்து உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெல்லாம் போட்டு தான் செய்ய போகிறேன். ஸோ அதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சாச்சு. அப்போ தான் கருத்து போகாமல் இருக்கும். முட்டையும் வந்துருச்சு. இப்போ அதை நம்ம இறக்கிட்டு குழம்பு தாளித்து விட்டுறலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு கடாய் சூடானதும் அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை மீடியம் ஃப்ளேமில் அடிக்கடி கிளறி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இடையிலையே முருங்கைக்கீரையும் அப்பப்போ லைட்டாக கை பார்த்து வச்சுக்கிட்டேன். ஸோ வெங்காயம் இந்தளவு வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்து கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இது வேகிற நேரத்தில் நான் சும்மாவே இருக்கல, கீரையை கை பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். அது என்னமோ குட்டி குட்டி கீரையாக இருந்ததுனால கை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது.
அதே மாதிரி இன்றைக்கி வேலை செய்யவும் எனக்கு ஓடவே இல்லை, ஏதோ ஒரு மாதிரி சோம்பேறியாக இருந்தது. இருந்தாலும் நம்ம தான் சமைச்சாகணும் அப்படின்ட்டு சமைச்சிட்ருக்கேன். ஸோ வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரி எண்ணெயில் ரோஸ்ட் ஆகி வந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிட. ஸோ அதுக்கப்புறமா கத்திரிக்காவை சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். ஸோ காய்கறியெல்லாம் நல்லா இந்த அளவு வதங்கி வந்ததும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எங்கள் குழம்பு மிளகாய்த்தூளில் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். மசாலா அடி பிடிக்காமல் இருக்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா வெந்து வரட்டும். சைடில் சாதமும் வெந்து வந்துருச்சு, அதையும் வடிய வச்சுட்டேன். வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்ததுனால டீ போட்டுட்ருக்கேன். ஒரு அடுப்பில் குழம்புக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ நல்லா இந்த மாதிரி வற்றி வந்ததுக்கப்புறமா புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இது கூடவே வேக வச்சு வச்சுருக்கிற கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நம்ம தக்காளி வதக்கும் போது உப்பு சேர்த்தோம், இப்போ செக் பண்ணிவிட்டு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. ஸோ இப்படியே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா தளன்னு கொதித்து சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காவை அரைச்சி அதில் சேர்த்துக்கலாம். கூடவே மிக்சர் ஜாரையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி அதையும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டால் சூப்பரான கொண்டைக்கடலை போட்ட காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நார்மலாக வெறும் காய்கறி போட்டு செய்கிற புளிக்குழம்பை விட எனக்கு இந்த மாதிரி கொண்டைக்கடலை போட்டு செஞ்சால் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இடையிலே ரசத்துக்கும் பிசைஞ்சு வச்சுட்டேன். இப்போ ரசத்தை தான் தாளிக்க போகிறேன். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலையை போட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற ரசத்தண்ணியை ஊற்றி மரக்கூடி வந்தது இறக்கிற வேண்டிதான். கொஞ்சமாக மல்லி இலை தூவி. மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரே கடாயில் வேலையை முடிக்கிறது மாதிரி பார்த்திங்கன்னா பாத்திரம் கழுவுது கம்மியாகும். ரசத்தை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அப்பளத்தை பொரிச்சிட்டு முருங்கைக்கீரையை இதிலையே பொரிச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் இடையிலையே முருங்கைக்கீரையை உப்பு மஞ்சள்தூள் போட்டு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்பளம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். இந்த வரமிளகாய் சின்னதாக இருக்குது, என்னது காரமாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சா பயங்கர காரமாக இருந்துச்சு. ஸோ இந்த அளவு வதங்கி வந்தது நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். எல்லா கீரையும் என்னால் கை பார்க்க முடியல, ஒரு 1/4 அளவு வச்சுட்டு அதை மறுநாள் முருங்கைக்கீரை சூப்பு போட்டுக்கலாம் அப்படின்னு. ஸோ எண்ணெயிலே நல்லா கிளறி கொடுத்தா கீரை பாதியாக வற்றி வந்துடும். அதுக்கப்புறம் இந்த கீரையில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக விட்டுறலாம். கீரை வதங்கிட்டு இருக்கட்டும். இடையிலையே நம்மளுக்கு பிடிச்ச ஆரஞ்சு ஜூஸையும் போட்டு குடிச்சிடலாம். நான் ஒன்று போட்டு குடிச்சிட்டு இருந்தேன். இடையிலையே என் வீட்டுக்காரரும் எனக்கு கொஞ்சம் வேணும்ட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒன்று போட்டு கொடுத்தாச்சு. ஸோ தண்ணி கொஞ்சம் வற்றுனதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா வேக வச்சிடலாம். நான் எப்போயுமே காய் கீரை ஏதாவது வதக்க வச்சுட்டு பாத்திரம்தான் கழுவேன். ஆனால் இன்றைக்கி பாத்திரம் கழுவலை. முந்தின நாள் பயங்கரமாக மழை பெஞ்சது. மழையோடையே துணியெல்லாம் அலசி காய போட்டுட்டேன். காலையில் வெயில் அடித்து என் துணியெல்லாம் காஞ்சிடணும் அப்படி நைட்டெல்லாம் சாமியை கும்பிட்டுட்டே இருந்தேன். அதே மாதிரி பகலெல்லாம் நல்லா வெயில் அடித்து துணியெல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இந்த செவ்வந்தி பூ வச்சு 1 வருஷம் ஆகுது, பூவே தரமாட்டுக்கே, இதை பிடுங்கி போட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன். அந்த நேரத்தில் மொட்டு விட ஆரம்பிச்சிருச்சு. சரி இன்னும் இருக்கட்டும், எப்படி பூ வருதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். காலையில் செடிங்களுக்கு தண்ணி எதுவும் விடலை, நேற்றெல்லாம் மழை பெஞ்சதுனால. ஸோ துணியை எடுத்துகிட்டு பெட்டில் போட்டு சீக்கிரமாக கீழே ஓடி வந்துட்டு கீரையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் லைட்டாக தண்ணி இருந்தது, அது நல்லா வற்றி வர்றதுக்குள்ளே மிச்ச மீதி பாத்திரத்தை, அதாவது கொஞ்சமாக பாத்திரத்தை கழுவி எடுத்துடலாம் அப்படின்ட்டு பாத்திரம் கழுவிட்டு இருந்தேன். காலையில் இடியாப்பத்துக்கு துருவின தேங்காய் இருந்தது. ஸோ அதை போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா சூப்பரான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. ஸோ பாப்பாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அவள் சாப்பிடுன்னு சொல்லிவிட்டு என்னென்ன வேலைலாம் பண்ணுறான்னு பாருங்கள். தண்ணின்னா அவளுக்கு போதும், தண்ணியில் விளையாடிட்டே இருப்பாள். நான் என்ன கேள்வி கேட்குறேன், அவள் என்ன பதில் சொல்கிறான்னு பாருங்கள். நீ என்ன
என்ன செய்கிறேன்னு கேட்டேன். ஒரு வழியாக பாப்பாவுக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு கை காலெல்லாம் கழுவி விட்டுட்டு ட்ரெஸ் மாற்றி அவளை தூங்க வச்சுட்டேன். அப்புறமா நானும் சாப்பிட்டுட்டு எடுத்து வச்சுருந்த துணியை மடித்து வச்சிடலாமே அப்படின்னு மடிச்சிட்ருக்கேன். எனக்கு வீட்டில் அழுக்கு துணி கிடந்தா பிடிக்கவே பிடிக்காது. வெயில் அடித்தாலும் சரி மழை அடித்தாலும் சரி அலசி காய போட்டுருவேன். ஸோ 2 நாளாக கிளைமேட் ஒரு மாதிரி டல்லாகவே இருந்தது. நேற்று பயங்கரமாக மழையும் பேஞ்சது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஈவினிங் போல் துணி அலசி காய போட்டுட்டேன். ஸோ நல்ல வேலையாக காலையில் வெயில் அடித்து துணியெல்லாம் காஞ்சிருச்சு. நல்லா சுள்ளுன்னு வெயிலை பார்த்ததும் வீட்டுக்குள்ளெல்லாம் வெளிச்சம் வரட்டும் அப்படின்னு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சுட்டேன். நல்லா மழை பெஞ்சிட்டு வெயில் அடித்தா நான் நல்ல துணியை கூட அலசி காய போட்டுருவேன். துணியெல்லாம் நான் காய போடும்போது எப்போயுமே இந்த மாதிரி திருப்பி விட்டு தான் காய போடுவேன். அப்போ தான் துணியெல்லாம் சீக்கிரம் வெளுத்து போகாமல் இருக்கும். இந்த துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதை வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டு இன்றைக்கி எடுத்த வீடியோவை எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தலான்னு நினச்சிட்ருக்கேன். பட் அதுக்குள்ளே பாப்பா எந்திரிச்சிருவான்னு நினைக்கேன். இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நல்லதொரு வீணை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.